ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுக்கா காயம்பட்டின்ற வில்லேஜில் பண்ணி கொடுத்துருக்கோம். மோட்டார் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு டெலிவரி, 550 அடி வரைக்கும் பம்ப் பண்ணக்கூடிய மோட்டார். பார்த்துக்கிறேன் தண்ணி பாருங்கள் என்ன ஃபோர்ஸு என்ன அளவில் போயிட்டு பாருங்கள். வேறு லெவலு தண்ணி நல்ல ஈல்டு போரு. தண்ணியை பாருங்கள் சுத்தமாக ஒரு 5 அடிக்கு மேலே வரும். கொஞ்சம் லேட்டாக டேப் வச்சு அளந்து காட்டுறேன் பாருங்க. பேனல் பார்க்கலாம். பேனல் பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸு, 8 நம்பரு, 6400 வாட்ஸ் போட்டிருக்குறோம். கஸ்டமர் ஒரு பேனல் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாரு. நான் போதும் சார் 7 பேனல்னு சொன்னேன். ஒரு இல்லை எனக்கு ஒரு பேனல் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் பே பண்ணிடுறேன்னாரு. அதனால் 8 பேனல் போட்டிருக்கேன். இல்லாட்டினா நம்மகிட்ட எப்போதுமே 7 பேனல் தான் வரும் 5 ஹெச்பிக்கு. பேனல் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் 5 ஃபேஸில் டாப் கன் மாடலு, ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரு, அப்போலோ ஸ்ட்ரக்சரு, துரு பிடிக்காதது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் பச்சையாக தெரியுதுல, அது விரைச்சி பார்த்தீங்கன்னா படப்போகுது, ரொம்ப அர்ஜென்ட் எனக்கு அப்படின்னு சொல்லி நேரத்தைக்கு ஈவினிங் தான் அட்வான்ஸ் பண்ணார். இன்றைக்கி வந்து எனக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். விவசாயத்துக்காண்டி உடனே கிளம்பி வந்துட்டோம். கஸ்டமர் பார்க்கலாம். சார் வணக்கம். டெல்டா சோலார்லேருந்து அட்வான்ஸ் பண்ணி எத்தனை நாளைங்க சார் வந்தோம்? ஒரே நாள் தான் சார். நேற்று ஈவினிங் பண்ணேன், 3 மணிக்கு பண்ணேன். அட்வான்ஸ் பண்ணேன், 5000 அட்வான்ஸ் பண்ண சொன்னாங்க. நேற்று காலையில் நேற்று மத்தியானம் மெட்டீரியல் வந்துருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் ஃபிட்டப் பண்ணாங்க. சாயந்தரம் ஃபிட்டப் பண்ணி முடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு காலையில் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொன்னாங்க. நம்பி பண்ணலாமா எல்லாரும்? நம்பி கண்டிப்பாக பண்ணலாம் சார். வீடியோவில் பார்க்குற தண்ணி ஃபோர்ஸாக இருக்குங்களா இல்லை? இருக்குது சார். ஃபோர்ஸ் இல்லாமல் தான் ஃபோர்ஸ் இருக்குது சார். நான் வந்து இந்த குரூப்பில் 2.5 வருஷமாக இருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க, போட்டுட்ருக்காங்கன்ட்டு நான் ஈபிக்கு 2 லட்சம் தக்கல் சர்வீஸ்க்காண்டி 2.5 வருஷமாக இந்த தமிழ்நாடு அரசுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இதனால் நான் விவசாயமே பண்ண முடியாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நெல் நட்டு சுத்தமாக காஞ்சு போச்சு. இனிமேல் வழியே இல்லை, சோலார் போடுவோங்கிற ஒரு முடிவோட இறங்கினேன். திருப்தியாக இருக்குது எனக்கு. இந்த ஈல்டுக்கு நம்ம இடத்துக்கு தண்ணி சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஈபி மோட்டர் வச்சுருக்கீங்க இல்லை? ஈபியில் இந்த தண்ணி வருதுங்களா? இல்லை இந்த தண்ணி இல்லை. இவ்வளோ தண்ணி 5 ஹெச்பி ஓடுது, இந்த கேணியில் ஓடுது. அதில் கேணியில் சேவ் பண்ணி கேணிலேருந்து டெக்ஸிமோ 5 ஹெச்பி போடுறேன். இவ்வளோ தண்ணி இல்லை. இதே மோட்டரில் நீங்கள் 5 ஹெச்பி மோட்டர் போட்டு ஓட்டுனீங்களா? தண்ணி இல்லை. அது எவ்வளோ தண்ணி இருக்குது? இதில் எவ்வளோ தண்ணி வரும்? ஒரு அரைவாசி இல்லை முக்கால்வாசி? ஒரு அரைவாசி இருந்துச்சு. அவ்வளோதான் வந்துச்சு. அரைவாசி இருந்துச்சு. சரிங்க சார். சரிங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி ரொம்ப நன்றி. மனசுக்கு அதுக்கு ஒரு சந்தோஷமே தாங்க. அவ்வளோ ஒரு பயிருக்கு ஒரு உயிர் கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த போதும் நமக்கு.